உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணுமா? வம்பு வழக்கு பிரச்சனையாக போயிட்டுருக்குது. அந்த வம்பு வழக்கு பிரச்சனை தீரணுமா? சேஷன் பிரச்சனை தீரணுமா? எங்கிட்டு போனாலும் பிரச்சனையாக வருதுங்க. நான் எம்பாட்டு போனால் கூப்பிட்டு வம்பிழுக்கிறாங்க. கடன்காரங்க ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. கடனே தீர மாட்டேங்குது. வாங்கிட்டே தாங்க இருக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. கடன் தீரணுமா? வம்பு வழக்கு பிரச்சனை தீரணுமா? சேஷன் பிரச்சனை தீரணுமா? எங்கே போனாலும் பிரச்சனை இல்லாமல் வாழணுமா? கடன் வாங்கியிருக்கிறீங்க. கடன்னா 6ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி, வம்பு வழக்கு, பிரச்சனைகள். அதுவே உத்தியோகம், வேலை, அடிமை தொழில், அது 6 கூடைய நல்லா இருந்தால் அந்த நிலைமையில் நல்ல உத்தியோகம், பதவி உயர்வாக போயிடும். அப்போ 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடங்கிறது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் திசையோ, அந்த 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல எந்த நட்சத்திரம் இருக்கோ, அங்கே எந்தெந்த அதிபதி இருக்காங்களோ அவங்க திசை புத்தி வரும்போது உங்களுக்கு கடன் அடையுங்க. இல்லை அந்த கடன் தீரணும் அப்படின்னா நல்லா பார்த்துங்க. உங்கள் சாதகத்தில் 6 கூடையவன் எங்கே இருக்காரோ அதை பார்க்கணும். 6ஆம் இடத்துக்கு 12 கூடையவன் அவர் யாரோ அவரோட திசையில் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தீரும். எப்படின்னா 6ஆம் இடம்னா கடன், எதிரி, நோய், வம்பு வழக்கு எல்லாமே தீருங்க. போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு பிரச்சனை, சிக்கல் பிரச்சனை எல்லாமே தீரக்கூடியது 6ஆம் இடங்கிறது அந்த இடம். 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடங்கிறது 5ஆம் இடம். 5 கூடைய திசை வரும்போது நீங்கள் கடன்லாம் கட்டிடுவீங்க. வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு சமாதானமாக போயிடுவாங்க. இதாங்க சாதகம். அப்போ அந்த 5 கூடைய 5ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று திசை நடத்துகிறாரா, வேறு எங்கே இருக்காருன்னு அதை பார்க்கணும். அதை 5ஆம் இடத்துக்கு எண்ணி பார்க்கணும். 5ஆம் இடத்தை லக்கணமாக போட்டு அது எந்த இடத்துல அவர் இருக்கிறாரு, அப்போ அவர் திசை நடத்துகிறாருன்னா உடனே கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதான் ஒரு சாதகம். அப்போ அந்த கடன் பிரச்சனை சிக்கல் தீர்றதுக்கு அந்த 5 கூடைய திசை வந்தாலோ, 5ஆம் இடத்துல வேறு எந்தெந்த கிரகம் இருக்கோ அந்த திசை வந்தாலோ அந்த கடனை அடைஞ்சிருங்க. அது வரைக்கும் பாருங்கள். இப்போ சொல்லுவாங்க, நான் கடனை வாங்கிட்டே இருக்கிறேங்க, கட்டவே முடியல, மேலும் மேலும் கடன் வாங்குகிறேன், சம்பாதிக்கிற காசெல்லாம் வட்டிக்கு தாங்க போகுது, இல்லைன்னா என் பையன் ஏதோ ஒரு வம்பெடுத்து வந்துடுறான், பிரச்சனை சிக்கலாக கடனை வாங்கி போய் சேஷன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, ஒன்றுமே புரியலைம்பாங்க. 6 கூடைய திசை ஓடி 8க்கும், அதாவது 6ஆம் இடத்துடைய திசை ஓடி 6ஆம் இடத்துல 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரம் 3, 6, 8 போனோன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு பிரச்சனை அந்த மாதிரி ஓடிட்டுருக்கும். அப்போ 6 கூடைய, அந்த 6 கூடையும் சொல்லக்கூடாது. என்னங்க 2ஆம் இடம் 7ஆம் இடத்து திசை வரும்போதுன்னா, 2ஆம் இடம்னா குடும்பத்துக்காக வாங்கி செலவழிக்கிறது, 7ஆம் இடம்னா மனைவிக்காக வைத்தியம் பார்க்குறது, செலவு பண்ணி கடன் அழிகிறது. அப்போ 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது, அந்த கிரகம் இருக்கிற திசை ஓடினாலும் கடன் அடைஞ்சிரும், வம்பு வழக்கு பிரச்சனை தீரும். அதே 5ஆம் இடத்துல 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காரோ அவர் என்ன திசை நடக்குதான்னு அதை பாருங்கள். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா கடனை அடையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. 5ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அப்போ சூரியனில் இருக்கும்போது அந்த திசை ஓடும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடை வாங்கி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துடும். சூரியன்னா அரசு கிரகம். சந்திரன் இருக்கிறான்னு, அப்போ சூரியன்னா நீங்கள் சிவனை வழிபாடு வச்சுக்கலாம். சரி, சந்திரன் இருக்காருங்க. அப்போ சந்திரன் 5ஆம் இடத்துலேருந்து திசை புத்தி ஓடினாலோ அம்பால வணங்குங்க, உக்கிரமான காளி தூக்கி கூட வணங்குங்க, கண்டிப்பாக அந்த கடன் தீர்ந்துடும். அப்போ புதன் இருக்காரு அப்படின்னா, 5ஆம் இடத்துல புதன் இருக்கார், கடன் அப்போ கட்ட முடியல, புதன் திசை வருது, புதன் புத்தி அந்தரம் வருது அப்படின்னா விஷ்ணுவோட நாராயண பெருமாளை வழிபடுவீங்க. நீங்கள் கடன் பிரச்சனை, போலீஸ் வம்பு வழக்குலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இதாங்க 5ஆம் இடத்துல இந்த 9 கோள் எங்கெங்கே இருக்கிறத வச்சு நீங்கள் கடனை, யாரோட திசை வருமோ, யாரோட திசை வந்தால் நீங்கள் மறுபடியும் கடனை எச்சா வாங்குவீங்களோ கம்மியாக வாங்குவீங்களாங்கன்னு அது முடிவெடுக்கலாம். 6க்கு 5ஆம் இடம் 12ஆம் இடம். அப்போ 6ஐ மீட்டு கொடுக்கறது, 6லேருந்து பிரச்சனை சிக்கல் ஓடுது, அதை ஆஃப் பண்ணுறதே 5ஆம் இடம் தான், 12ஆம் இடம். அப்போ உங்களுக்கு 9 நவக்கிரகம் அந்த 5ஆம் இடத்துல இருக்கா, திசை ஓடுதா, அப்போ அது கடன் தீரும். ராகு இருந்தால் எவ்வியா பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். கேது இருந்தால் மொல்ல ஞானத்தை கொடுத்து உங்களை புரிய வச்சு, போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணீங்களோ அது உங்களை மனசை தெளிவு பண்ணி கடனை பிரச்சனை முடிச்சுட்டு போயிடுவார். 9 நவக்கிரகம் 5ஆம் இடத்துலேருந்து திசை பற்றி ஓடினாலோ, 5 கூடையும் உட்காந்து திசை ஓடினாலோ, 5 கூடையும் எங்கேருந்து திசை ஓடினாலோ கடன் கண்டிப்பாக தீரும். அதிலேருந்து மீண்டு வருவீங்க. கடன் தீர்றதுக்கான வழிபாடு 5 கூடையோன்னு வழிபாடு வச்சுக்கணும். 5ஆம் இடத்துல 3 நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர அதிபதியும் நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக கடன் தீரும். கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி என்னுடைய சேனலை நீங்கள் ஆன் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஃபோன் நம்பரு 95 14 77 10 74.
என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.